அதிகாரத்தை இது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு கண்ணாடின்னு நான் சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம அந்த டீசல் வாசனையோ இல்ல பிரேக் சத்தத்தையோ மட்டும்தான் கவனிக்கிறோம். கரெக்ட். தினமும் நாம இயர்போனை மாட்டிக்கிட்டு எப்போ நம்ம ஸ்டாப் வரணும் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த சலிப்பான பயணம் இருக்குல்ல, ஆமா ஆமா, அது உண்மையிலே மாபெரும் சமூகவியல் நாடகம் அரங்கிற மேடை. அந்த மேடையில நடக்கிற நுட்பமான விஷயங்களை நாம எப்படி தவற விடுறோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம விவாதிக்க போறோம். ஒரு சாதாரண பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது களைத்து போன மனிதர்களோட முகங்கள் வழியா ஒரு பெரிய கதையை சொல்லும். ஆனா நாம் அதை வெறும் சத்தமா மட்டும் கடந்து போயிடும். அதை ஒரு நுட்பமான பார்வையோட அணுகும் போது அந்த இடமே ஒரு சமூகத்தோட உளவியலை பிரதிபலிக்கிறதா மாறிடுது. அந்த நுட்பமான பார்வையை தான் இன்றைய நமது இந்த விரிவான அலசல்ல நாம கையில் எடுக்க போறோம். பாத்தீங்கன்னா ஜெயசேகரன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல பதிவேற்றப்பட்ட ஒரு வீடியோ, பசார் செனி மலேசியன் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள ஒரு கவிதையை தான் இன்னைக்கு நாம ஆராய போறோம். மலேசியாவோட தலைநகரில் இருக்கிற பசார் செனி பஸ் ஸ்டாண்ட மையமா வச்சு எழுதப்பட்ட கவிதை இது. ஒரு சாதாரண பொது போக்குவரத்து மையம் எப்படி ஒரு சமூகத்தோட இருண்ட பக்கங்களை காட்டுற திரையா மாறுது அப்படிங்கறத இந்த கவிதை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கலவை. உண்மைதான். ஏன்னா ஒரு கவிதை அப்படின்னாலே அழகியலையும் காதலையும் பாடணும் தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒரு யதார்த்தமான அப்பட்டமான விமர்சனத்தை படிக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுதான் இந்த கவிதையோட வலிமையே. அதாவது இலக்கியம் அப்படிங்கிறது வெறும் பூக்களையும் நிலவையும் பத்தி பேசுறது மட்டும் கிடையாது. அன்றாட வாழ்க்கையோட அழுக்குகளையும் மனித முரண்பாடுகளையும் தோல் உரிச்சு காட்டுறதுதான் உண்மையான இலக்கியம். இப்போ இந்த பசார் செனி பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா மலேசியாவோட மிக முக்கியமான ரொம்ப பரபரப்பான மையங்கள்ல ஒண்ணு அது. ஆனா இந்த கவிஞர் அந்த இடத்தோட உள்கட்டமைப்பையோ இல்ல அங்க இருக்கிற கடைகளையோ பாக்கல. அவர் அந்த இடத்தோட ஆன்மாவை பார்த்திருக்காரு. ஆன்மானா அங்க இருக்கிற மனிதர்களை சொல்றீங்களா? ஆமாங்க. அங்க இயங்குற மனிதர்களுக்கு இடையிலான அந்த அதிகார படிநிலைய அவர் ரொம்ப உற்று நோக்கியிருக்கார். சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த களம் எப்படிப்பட்டது, அங்க வருபவர்கள் யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவோம். கவிதையோட ஆரம்ப வரிகள்லயே பசார் ஜேனி பஸ் ஸ்டாண்ட்ல ரேபிட் பஸ்கள் அடிக்கடி வர்றதாகவும் உள்ள எப்போதும் கூட்டம் குட்டி அடிச்சு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ரொம்ப நெரிசலான ஒரு இடம் அது. இங்க வருபவர்கள் யாருன்னு பார்த்தா பெரும்பான்மையானவங்க தங்களோட வீடுகளுக்கு திரும்புற ஏழை வெளிநாட்டு தொழிலாளர்கள். எக்ஸாக்ட்லி. அவங்களதான் இந்த கவிதை ரெகுலர் லர்க்கர்ஸ் அப்படின்னு அடையாளப்படுத்துது. ரெகுலர் லர்க்கர்ஸ், அதாவது நிரந்தரமாக அங்கே உழவுபவர்கள். சரியா? கரெக்ட். இப்போ இங்க பயணச்சீட்டு எடுக்க டச் அண்ட் கோ எனப்படும் டிஜிட்டல் கார்டுகள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது இருக்கு. ஆமா, ரேபிட் பஸ்கள்ல கட்டணம் குறைவுதான், ஆனா அந்த கார்டு தான் யூஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் பொறுங்க, இதை நான் கேட்கணும். இப்போ ஒரு பெரிய நகரத்தோட போக்குவரத்து நிர்வகிக்க இப்படி டிஜிட்டல் முறையை அமல்படுத்துறது அவசியம் தானே? நீங்க கேட்கறது புரியுது. அதாவது சில்லறையா பணத்தை கையாள்றத தவிர்க்க நிர்வாகம் எடுத்திருக்க இந்த ஒரு நல்ல முடிவை ஏழை தொழிலாளர்கள் மீதான தொழில்நுட்ப திணிப்பு அப்படின்னு பாக்குறது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா தெரியலையா? இதுல வியப்பூட்டும் விஷயம் என்னவென்றால் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு நடுநிலையானது அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா ஆக்சுவலா அது யார் கையில இருக்கு, யார விலக்கி வைக்குது அப்படிங்கறத பொறுத்து அதோட தன்மையே மாறிடும். ஓஹோ, எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி நிர்வாகத்துக்கு இது ரொம்ப வசதிதான், கணக்கு பாக்குறது ஈஸி. ஆனா ஒரு நிமிஷம் அந்த வெளிநாட்டு தொழிலாளர்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க அன்றாடம் உடல் உழைப்பு கொடுத்து ரொம்ப குறைந்த கூலிய வாங்குறவங்க, பலருக்கு உள்ளூர் மொழியே சரியா தெரியாது, பேங்க் அக்கவுண்ட்ஸ் கூட இருக்காது. ஆமா, அவங்க பெரும்பாலும் கேஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு ரொக்க பணம் தான் எல்லாமே. இப்படிப்பட்ட நிலையில ஒரு டச் அண்ட் கோ கார்டை வாங்கி அதை ரீசார்ஜ் பண்ணி அதோட பேலன்ஸ செக் பண்ணி அதை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கட்டாயப்படுத்துறது அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கஷ்டம் மட்டும் இல்ல, அது அவங்கள அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்துல இருந்தே மேலும் அந்நியப்படுத்துது. ஒரு ஏலியனேஷன் நடக்குது. அதாவது அவங்க கட்டிய நகரத்திலே அவங்க பயணம் செய்ய ஒரு டிஜிட்டல் சுவரே எழுப்பப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. துல்லியமா சொன்னீங்க. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர். இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய கோணம் தான். ஏன்னா அவங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தினமும் வர்றாங்க, அதை நம்பிதான் இருக்காங்க. ஆனா அந்த இடம் அவங்கள வரவேற்கல. ஆமா, அது ஒரு வகையான புறக்கணிப்பு தான். சரி, இப்போ இந்த டிஜிட்டல் கார்டு மூலம் ஏற்படுற அந்நிய தன்மை ஒரு புறம் இருக்கட்டும், அவங்களை ஏற்றி செல்லும் அந்த பஸ்களாவது அவங்களுக்கு ஒரு நிம்மதியான பயணத்தை தருதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. அந்த பஸ்களோட நிலைமை இதை விட மோசமா இருக்கு அப்படிங்கறத நோக்கி இந்த கவிதை நகருது.
பேசின கவிஞர் அடுத்ததான் அந்த இயந்திரங்களோட நிலைக்கு வராரு. ஆக்சுவலா இயந்திரங்கள் அப்படிங்கிறது மனிதர்களோட தேவையை பூர்த்தி செய்ய உருவாக்கப்பட்டது தானே. கண்டிப்பா. ஆனா இங்க அந்த இயந்திரங்களே பயணிகளை அவமதிக்கிறதா அவர் பாக்குறாரு. அதான் கவிஞர் ரொம்ப கோபமா பதிவு செஞ்சிருக்காரு. பஸ்ஸுகள் அடிக்கடி வந்தாலும் அவை ஒருபோதும் சரியான நேரத்துக்கு தொடங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. டைமிங் கீப் அப் பண்றதே இல்ல. அது மட்டும் இல்லாம பஸ்ஸுகளோட பராமரிப்பு மிகவும் மோசம் அப்படிங்கறது குறிக்க பஸ்ஸஸ் வேர் ஸ்க்ரூட் அப்படிங்கிற மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை அது. ஆமா. ஆனா அதே சமயம் இந்த ரேபிட் பஸ்கள் ரோட்ல மத்த வாகனங்களை மதிக்காம சாலையின் ஆட்சியாளர்களை போல, அதாவது ரூலர்ஸ் ஆஃப் த ரோட் ஆக வளம் வருதுன்னு சொல்றாரு. ஆமா. எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது. ஆசிய நாடுகள்ல உள்ள எந்த ஒரு பெரிய நகரமா இருந்தாலும் இது ஒரு எழுதப்படாத விதிதானே. எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு பஸ் அரை மணி நேரம் லேட்டா வந்தா அந்த டிரைவருக்கு திடீர்னு தான் ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் டிரைவர் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஆமா. நேரத்தை ரோட்ல இருக்கிற எல்லாரையும் விரட்டிக்கிட்டு வேகமா போவாங்க. இது தினசரி நடக்கிற ஒரு சாதாரண போக்குவரத்து வசதி தானே. இதை ஏன் நாம ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கணும்? நீங்க சொல்றது போல இது பல நகரங்கள்ல சாதாரணமா நடக்கிறதுதான். ஆனா இது ஒரு சாதாரண போக்குவரத்து விரக்தின்னு நாம சுலபமா கடந்து விட முடியாது. ஏன் முடியாது? ஏன் தெரியுமா? தாமதமா வர்றது, அப்புறம் மோசமான பராமரிப்புல இருக்கிறது, இது ரெண்டும் ஒரு சேவையோட மிக குறைந்த தரத்தை காட்டுது. ஆமா, அது தரம் குறைவுதான். ஆனா அதே வாகனம் ரோட்ல ஆதிக்கத்தோட மத்தவங்களை அச்சுறுத்துற வகையில போறது எதை காட்டுது? ஒரு பொறுப்பற்ற தன்மை. எக்ஸாக்ட்லி. நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பொறுப்பற்ற தன்மையை காட்டுது. பொறுப்பற்ற தன்மைக்கும் அதிகார திமிருக்கும் இடையிலான ஒரு ஆபத்தான கலவையை தான் கவிஞர் இங்க சுட்டி காட்டுறாரு. நான் இதை இப்படி பாக்குறேன். ஒரு பக்கம் பயணிகள் கிட்ட டிஜிட்டல் முறையில கார்டு மூலமா கராரா நடந்துக்கிற நிர்வாகம். ஆமா. மறுபக்கம் தங்களோட சேவையை சரியா வழங்காம மோசமான பஸ்களை தாமதமா இயக்குறாங்க. அதாவது பயணிகள் கேள்வி கேட்க முடியாது, ஆனா நிர்வாகம் என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. துல்லியமாக பிடிச்சிட்டீங்க. நிர்வாகத்தோட இந்த பொறுப்பற்ற தன்மை தான் ரொம்ப மேலோட்டமான செயல்பாடாக பார்க்கப்படுது. மேலோட்டமான செயல்பாடுனா அதாவது சிஸ்டம் எப்போ தன்னை ஒரு சேவை வழங்குபவரா பார்க்காம ஒரு அதிகார மையமா பார்க்குதோ அப்போ அந்த சிஸ்டத்தோட அடித்தளத்துல இருக்கிற தொழிலாளர்களும் அதே மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க. எந்திரங்களோட பழுது அப்படிங்கிறது அந்த மொத்த கட்டமைப்போட உளவியல் பழுதா மாறுது. அதைத்தான் கவிஞர் சொல்றாரு. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகும். எந்திரங்கள் மற்றும் நேர நிர்வாகத்தோட குறைபாடுகள் இருந்து அங்கு பணிபுரியும் மனிதர்களோட நடத்தை சார்ந்த விமர்சனங்களுக்கு விவாதம் இப்போ ஆழமா செல்லுது. இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமா. இப்போ நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க நான் தெளிவாக கூற விரும்புறேன். கண்டிப்பா. இனி நாம விவாதிக்க போற கருத்துக்கள் இன ரீதியான குற்றச்சாட்டுகள் மற்றும் முரட்டுத்தனமான நடத்தைகள் பற்றியவை. இவை முற்றிலும் கவிஞரின் வார்த்தைகள் மற்றும் அவரது தனிப்பட்ட பார்வை மட்டுமே. ஆமா, இதை நேயர்கள் புரிஞ்சுக்கணும். நாம இதை ஆதரிக்கவோ நியாயப்படுத்தவோ அல்லது விமர்சிக்கவும் இல்லை. மூலப்பொருளில் உள்ள சமூக விமர்சனங்களை ஒரு ஆய்வாளரின் கோணத்துல முற்றிலும் நடுநிலையுடன் ஆராயணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு நாம தொடரலாம். நிச்சயமாக இந்த நடுநிலைமை இந்த விவாதத்திற்கு மிகவும் அவசியம். ஏன்னா இயந்திரங்களோட குறைகளை சொல்லிட்டு இருந்த கவிஞர் சட்டென்று மனிதர்களின் மீதான கடுமையான விமர்சனத்துக்கு மாறுறாரு. ஆமா. பசார்செனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற நடத்துனர்கள், அதாவது கண்டக்டர்ஸ், பொதுவாகவே ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு கவிதை சொல்லுது. இதை விட கடுமையான குற்றச்சாட்டு என்னவென்றால் அங்குள்ள ரேபிடோ பஸ் டிரைவர்கள் இன ரீதியான பாகுபாட்டுடன், அதாவது சிக்கனிங்கில் ரேஷியலாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. ரொம்ப வலிமையான வார்த்தைகள் இதெல்லாம். உண்மைதான். பஸ்ஸுக்குள்ள சமூக விரோத செயல்களை, அதாவது ஆன்டி சோஷியல் பிஹேவியரை அவங்க அனுமதிக்கிறாங்கன்னு கவிஞர் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. ஆமா, இது சாதாரண குற்றச்சாட்டு இல்ல. குறிப்பா சொல்லணும்னா சீன ஓட்டுநர்கள் மிகவும் முரட்டுத்தனமாக, அதாவது க்ரூடாக இருக்கிறதா அவர் தன் கவிதையில குறிப்பிட்டு சொல்றாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பொது போக்குவரத்து மையத்துல வெறும் டிக்கெட் கொடுத்து பயணம் செய்யற இடத்துல கூட இத்தகைய இன ரீதியான பாகுபாடுகளும் வன்மங்களும் வெளிப்படுது அப்படிங்கறது அதிர்ச்சியா இருக்கு அல்லவா? கண்டிப்பா அதிர்ச்சியா தான் இருக்கு. இந்த குறிப்பிட்ட வரிகள் தான் கவிதையோட மிக கூர்மையான பகுதி. ஆமா. இத நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த பஸ்ஸ ஒரு தற்காலிக சிறைச்சாலை அப்படிங்கிற கோணத்துல பாக்கணும். சிறைச்சாலையா? ஆமா. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அந்த 30 அல்லது 40 நிமிஷம் பயணத்துல ஓட்டுநர் தான் அந்த சிறையோட காவலர். அங்க பயணம் செய்யற ஏழை வெளிநாட்டு
வெளிநாட்டு தொழிலாளர்கள் எந்த விதமான அதிகாரமும் அற்ற புலனற்ற கைதிகள். இது ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு. சமூகத்துல மொழி, இனம் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய அந்த தொழிலாளர்கள் மீது தங்களுக்கு இருக்கிற அந்த சிறிய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்கள் வன்மத்தை தீர்த்துக்கிறாங்க அந்த போக்குவரத்து பணியாளர்கள். அதாவது சமூகத்துல தங்களுக்கு மேலே உள்ளவங்க கிட்ட காட்ட முடியாத கோபத்தை தங்களுக்கு கீழே இருக்கிற எளிய தொழிலாளர்கள் கிட்ட அதிகாரமா பிரயோகிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஆங்கிலத்துல இத பஞ்சிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல. சரியா சொன்னீங்க. இந்த அதிகார வேறுபாடு, அதாவது இந்த பவர் டைனாமிக் தான் அவங்கள முரட்டுத்தனமாகவும் சில குறிப்பிட்ட இனத்தினர் மீது பாகுபாட்டுடன் நடந்துக்க செய்யும். அந்த பஸ்ஸுக்குள்ள நடக்கிற சிறு சிறு அவமதிப்புகள், பார்வைகள், வார்த்தைகள், இது எல்லாமே இந்த அதிகாரத்தோட வெளிப்பாடுதான். கண்டிப்பா. கவிஞர் இந்த குறிப்பிட்ட ஓட்டுநர்களை குறை கூறுவதன் மூலம் ஒட்டுமொத்த மலேசிய சமூகத்தோட அடித்தளத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற இன ரீதியான மற்றும் வர்க்க ரீதியான பதற்றங்களை, அதாவது ரேஷியல் அண்ட் கிளாஸ் டென்ஷன்ஸ ஒரு சிறிய பஸ் ஸ்டாண்ட் வழியா படம் பிடிச்சு காட்டுறாரு. ஒரு மனிதனோட சாதாரண பயண அனுபவத்துக்கு பின்னாடி இவ்வளவு உளவியல் போராட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது திகைப்பா இருக்கு. ஆமா, அதனாலதான் இந்த கவிதை அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது. இவ்வளவு நுணுக்கமான மற்றும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த இந்த கவிஞர் யார் அப்படிங்கறத அறிஞ்சுக்கிறது இந்த கவிதையோட மூல நோக்கத்தை நாம இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கோதோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கவிதையை எழுதியவர் ஜே கரண். அவர் இந்தியாவில் உள்ள சிண்டிட் மாநிலத்தோட தெற்கு மாவட்டமான பாலிகோ என்போர் பகுதியைச் சேர்ந்தவர். எல்லாவற்றை விட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு புகழ்பெற்ற டிரான்சாக்ஷனல் அனாலிஸ்ட், அதாவது பரிவர்த்தனை பகுப்பாய்வாளர். இதுதான் இங்க ட்விஸ்ட். ஆமா. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு வெளிநாட்டவர், அதாவது ஒரு இந்தியர் மலேசிய பொது போக்குவரத்தை பாக்குறது அவரோட விமர்சனத்துல ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா? கண்டிப்பா ஒரு தாக்கம் இருக்கும். ஒருவேளை அவர் எல்லாவற்றையும் அதிகமாக யோசிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஓவர் திங்கிங் பண்றாரோ? ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? இல்ல, கோபமா இருக்கிற ஒரு சாதாரண ஓட்டுநரை பார்த்துட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட மனநிலையும் எடை போடுறது ஒரு உளவியலாளரோட தொழில்முறை பழக்கமா இருக்குமோ எனக்கு தோணுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அவர் அதிகப்படியா யோசிக்கிறாரா அல்லது நாம தான் இவ்வளவு நாளா மேலோட்டமா பாக்குறோமா அப்படிங்கறதுதான் இங்க விவாதமே. எப்படி சொல்றீங்க? கவிஞரோட தொழில் பின்னணியான இந்த பரிவர்த்தனை பகுப்பாய்வு, அதாவது டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, சொல்லுங்க. இது மனிதர்களோட சமூக தொடர்புகளை, அதாவது ஒரு மனிதர் மற்றவரோட எப்படி உரையாடுறார், எந்த மனநிலையில இருந்து தொடர்பு கொள்றார் அப்படிங்கறத படிக்கிற ஒரு ஆழமான உளவியல் துறை. இந்த மனநிலையில இருந்துனா எனக்கு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? அதாவது இதுல மனிதர்களை பெற்றோர், குழந்தை, முதிர்ந்தவர் அப்படிங்கிற 3 மனநிலைகள்ல வச்சு ஆராய்வாங்க. இங்கிலீஷ்ல ஈகோ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட், சைல்ட், அடல்ட். ஓஹோ, அப்படி என்றால் அந்த பஸ் ஓட்டுநர்கள் தங்களை ஒரு அதிகாரமிக்க பெற்றோர் போலவும் பயணிகளை எந்த உரிமையும் இல்லாத குழந்தைகள் போலவும் நடத்துறாங்க அப்படின்னு அவர் பார்த்திருப்பாரோ? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் கவிஞர் அந்த பஸ் ஸ்டாண்டோட கட்டிட அமைப்பையோ தூண்டுகளையோ விமர்சிக்கல. ஆமா, அவர் கட்டிடங்களை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா அவர் அங்கே நடக்கும் மனித பரிமாற்றங்களை, அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் உற்று நோக்கி இருக்காரு. ஓட்டுநரோட ஒரு பார்வை, நடத்துனரோட ஒரு வார்த்தை, அவை அந்த ஏழை தொழிலாளியோட மனசுல ஏற்படுத்துற உளவியல் தாக்கம் என அனைத்தையும் ஒரு பகுப்பாய்வாளரோட கண் கொண்டு பார்த்திருக்காரு. அப்போ அவரோட ப்ரொஃபஷன் தான் இந்த கவிதையோட ஆணிவேர்னு சொல்றீங்க? ஆமா. மேலும் அவர் ஒரு வெளிநாட்டவர் அப்படிங்கறதுனால அந்த சமூகத்தோட அன்றாட சலிப்புகளோட ஒன்றி போகாம எல்லாவற்றையும் ஒரு புதிய புறவயமான கோணத்துல பார்க்க முடிஞ்சிருக்கு. புறவயமான கோணம்னா அப்ஜெக்டிவ் வியூ, சரியா? கரெக்ட். ஒரு உள்ளூர் வாசிக்கு இது பழகி போன அன்றாட நிகழ்வா இருக்கலாம். பஸ் லேட்டா வருது, டிரைவர் கத்துறாரு, இது சகஜம்னு கடந்து போயிடுவாங்க. ஆமா, நாமெல்லாம் அப்படித்தானே போவோம். ஆனா ஜெயக்காரனுக்கு இது அதிகார துஷ்பிரயோகத்தோட நேரடி வெளிப்பாடா தெரிஞ்சிருக்கு. கேட்கவே மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு மனிதனோட தொழில்முறை பார்வை அவன் உலகத்தை பாக்குற விதத்தை எப்படி மாற்றுது அப்படிங்கறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கண்டிப்பா. அவர் ஒருவேளை ஒரு கட்டிட கலைஞராக இருந்திருந்தாருன்னா இந்த பஸ் ஸ்டாண்டோட மேற்கூரை சரியில்லை, காத்திருக்கும் இருக்கைகள் வசதியா இல்ல அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆமா, நிச்சயமா அதான் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் மனித மனங்களோட பரிமாற்றங்களை ஆராய்பவர் அப்படிங்கறதுனால அந்த இடத்தோட உள்கட்டமைப்பை தாண்டி அங்க மனிதனையும் எப்படி சிதைந்து கிடக்குது அப்படிங்கறத ஒரு மருத்துவரை போல அறுவை சிகிச்சை செஞ்சு காட்டியிருக்காரு. உண்மைதாங்க. அதனாலதான் இந்த கவிதை ஒரு சாதாரண பயண குறிப்பு அப்படிங்கிற நிலையை தாண்டி
ஒரு காத்திரமான சமூக ஆவணமா நம் முன் நிற்குது. தொழில்நுட்பம் ஒரு புறம் மனிதர்களை அந்நியப்படுத்துது, நிர்வாகம் தம் பொறுப்புகளை தட்டி கழிக்குது, எளிய மனிதர்கள் மீது அதிகாரம் வன்மத்தை காக்குது. இத்தனை சிக்கல்களையும் தினமும் எதிர்கொண்டு அந்த பஸ்கள்ல தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்புற அந்த ஏழை தொழிலாளர்களோட மனநிலை எவ்வளவு இறுக்கமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சற்று எண்ணி பார்க்கணும். ஆமாங்க, இந்த விவாதத்தின் மூலம் நாம் உணர்வது என்னவென்றால், பசார் சேரி பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வெறும் வாகனங்கள் வந்து செல்லும் ஒரு போக்குவரத்து மையம் மட்டும் கிடையாது. இல்லவே இல்ல. அது ஏழை தொழிலாளர்களோட வழிகள், சமூகத்தோட நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் அதிகார மமதை கொண்ட மனிதர்களின் முரட்டுத்தனமான நடத்தைகள் தினசரி அரங்கேறும் ஒரு திறந்தவெளி சமூக நாடக மேடை. ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. இதைத்தான் Check out this free app that pushes your phone's speakers to the next level. If you always feel the maximum. எந்தவித பூச்சும் இல்லாம தனது வரிகள் மூலம் நேரடியா நமக்கு உணர்த்தி இருக்காரு. ஒரு சாதாரண பொது இடம் எப்படி ஒரு சமூகத்தோட உண்மையான முகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியா மாறுது அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. கண்டிப்பா. நாம கடந்து செல்லும் பாதைகள்ல இது போல எத்தனை கண்ணாடிகள் இருக்கு அப்படிங்கறத நாம உணர தொடங்கினா நம்மை சுற்றியுள்ள உலகம் இன்னும் தெளிவாக புரியும். அது ஒரு மிக சரியான முத்தாய்வு. இந்த விரிவான அலசல முடிக்கும் தருவாயில நேயர்களுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம ஆரம்பத்துல பேசியது போல ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் வெறும் காத்திருப்புக்கான இடம் மட்டும்தான். ஆனா ஒரு சாதாரண பஸ் பயணம் ஒரு வெளிநாட்டவருக்கு இவ்வளவு பெரிய சமூக இன ரீதியான விமர்சனங்களை எழுத தூண்டுது என்றால், நாம தினமும் கடந்து செல்லும் நமது சொந்த பயணங்கள்ல எத்தனையோ கதைகளை, எத்தனையோ மனிதர்களின் வழிகளை காண தவறுகிறோமா? நிச்சயமா தவற விடுறோம். நாம தினமும் பயன்படுத்தும் பொது இடங்கள் என்பவை வெறும் போக்குவரத்து மையங்கள் தானா, அல்லது ஒரு சமூகத்தோட மறைக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளையும் வன்மங்களையும், யார் அதிகாரம் படைத்தவர் யார் எளியவர் என்பதையும் அப்பட்டமாக காட்டும் உண்மையான கண்ணாடிகளா? இது ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. ஆமாங்க. நாளை நீங்க பஸ்லோ ரயிலோ பயணிக்கும் போது உங்களோட செல்போன் திரையிலிருந்து கண்களை சற்றே விலகி உங்களை சுற்றியுள்ள அந்த சமூக கண்ணாடியை சற்று உற்று நோக்கி கவனியுங்கள். அதில் தெரியும் பிம்பங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் அல்லது அதிர்ச்சி அடைய செய்யலாம். மீண்டும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான உரையாடலில் உங்களை சந்திக்கிறோம்.